அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை ராகு பகவானின் பயிற்சி பலன்கள். 2023ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன் எப்பொழுது என்று கேட்டால், ஐபிசி மாதம் 13ஆம் தேதி, ஆங்கில வருடம் 30ஆம் தேதி 10வது மாதம் 2023 திங்கட்கிழமை மாலை 4:40 அளவில் ராகு பகவான் மேசராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவரின் பார்வையானது 3ஆம் பார்வை 11ஆம் பார்வை ஆகும். இவரின் கால அளவு பார்த்தோம்னா 1 வருடம் 6 மாதம் வரை கால அளவு, அதாவது 1.5 வருடம் கால அளவு இவரோட பயிற்சி பலன். ராகு பகவான் தன்மை என்று என்னவென்று கேட்டால், இவர் ஒரு ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா நிழல் கிரகங்கள், ஓகேங்களா. அப்போ நிழல் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நவரக்கூடிய, அதாவது ரிப்பேர்ஸில் போகக்கூடிய பயணிக்கக்கூடிய கிரகமாகும். ராகு கேதுகள் என்று பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் எதுவும் கொடுக்கப்படலை. பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனுக்கு சிம்மமும், சந்திரனுக்கு கடகமும், புதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி மிதனம் கொடுத்த மாதிரி ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு இதுதான் இருக்கிறதால மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறை எந்த ஒரு வீடு கொடுக்கப்படலை. இதில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு தனிப்பட்ட வீடியோவும் கேது பகவான் தனிப்பட்ட வீடியோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மேசராசி முதல் மீனராசி வரையும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவானுக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோ பதிவும், அதாவது ராகு கேது பயிற்சி, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்து கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி முதல் மீனராசி வரை பார்த்தீங்கன்னா ஒரு 12 வீடியோ, ஓகேங்களா. அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதிவானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு பயிற்சிக்கு உண்டான பதிவாகும். ராகு பகவான் தன்மை என்னவென்று கேட்டோம்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திர தோஷம் உண்டு பண்ணுவார், நாகதோஷம் உண்டு பண்ணுவார், பூர்வீகம் தந்தை வழி பாவங்களை சுட்டி காட்டுவார், பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாருங்க. அது பிரம்மாண்டத்தை கொடுப்பாருன்னா எதையுமே ஆசை வந்து சின்னதாலாம் இருக்காதுங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆசையாக தான் இருக்கும், நல்ல பிரம்மாண்டமாக ஆசையாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து உயிரற்ற காரணியை பெருக்கிடுவாருங்க, ஓகேங்களா. அப்போ உயிருள்ள காரணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுடுவாருங்க, ஓகேங்களா. அப்போ உயிருள்ள காரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார், ஓகேங்களா. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் இனம் விட்டு இனம், ஜாதி விட்டு ஜாதி இதை மெயினாக பண்ணுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், சூதாடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக கொடுப்பாருங்க. இனம் விட்டு இனம் பழகிறது, இனம் விட்டு இனம் திருமணம், நண்பர்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு அமைப்பு. இரவு நேர பயணம், ரயில் பயணம், இதெல்லாம் அதிகப்படியாக கொடுப்பாருங்க. அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதுக்கடை வியாபாரம், இரவு நேர தொழில், கம்ப்யூட்டர் தொழில், செல்ஃபோன் கடை, சட்டத்துக்கு எதிரான தொழில், கள்ளக்கடத்தல், அதிகப்படியாக ரயிலில் பயணம் செய்கிறது, பெட்ரோல் பங்கு, லப்பர் தோட்டம், லப்பர் தொழிலாக பண்ணுறது, ஓகேங்களா. அப்போ கஞ்சா, அபீன், ஓகேங்களா. இது போன்ற போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபருங்க. அப்புறம் அந்நியர் தொடர்பு அதிகமாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய அந்நியர் தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு, வெளியூர் தொடர்பு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், கிளப்பு, ஏழை சீட்டு, மாத சீட்டு, சீட்டு கம்பெனி, ரெக்ஷன் கடை, ஓகேங்களா. அவர் சோஃபா சீட் கடை வைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கடை, விஷ ஊசி மருந்து தயாரிக்கிற ஃபேக்ட்ரி, விஷ ஊசி மருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை பண்ணுறது, டீலராக எடுத்து பண்ணுறது. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் ஒரு கள்ள கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறது, ஓகேங்களா. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர், ஃபாரின், இந்த மாதிரி நிறையா ஊருக்கு நாம் ட்ராவல் பண்ணுறது ஒரு தன்மை. அதே மாதிரி பார்த்து எதையும் திட்டமிட்டு செயல்படுறது, எதிரிகளை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வஞ்ச வச்சு என்னைக்கு இருந்தாலும் அவங்கள போட்டு தாக்கி போட்டு எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்து ராகு பகவானோட தன்மைங்க. ஆனால் இது ராகு பகவான் இதெல்லாம் தன்மைகள், ஓகே. இப்போ வந்து கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் எந்தெந்த பாவத்தில் போக போகிற அது இப்படி பலன் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேசராசியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு ராகு நீங்கள் வந்துட்டார் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு 12 ராகு இருந்தால் என்ன பலன், அதுதான் இது வாசிக்கிறதுங்க, ஓகேங்களா. அப்போ மேசராசிக்காருக்கு 2 அப்போ 2 என்ன, அப்போ 2க்கு அவர் 11 ராகு போகிறார். அப்போ 3க்கு 10 ராகு போகிறார். அப்படி இது பாவக ரீதியாக ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலனை கொடுப்பாருங்கிறது தான் இந்த பதிவோட விளக்குங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். மகர லக்கண மகர ராசி நேர்களே, உங்களுக்கு கோச்சாரத்தில் ராகு பகவான் உங்கள் லக்கணத்துக்கு 3இல் பயணிப்பதால் உங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும், வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். கொஞ்சம் ஃபோர்ஸு, அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிதானம் இல்லாத தன்மை, எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகம்,
இந்த மாதிரி காட்டக்கூடிய தன்மை, ஒன்றுக்கும் மேற்பட்ட செயல்பாடுகளை செய்யக்கூடிய தூண்டுதல் நீங்கள் உட்படுவீங்க. ஓகேங்களா? ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று செய்வீங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா அதுவும் கெட்டு இதுவும் கெட்டு போய் நடுநிலை நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சூதானமாக சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான ஒரு செயல்பாடோடு உங்கள் லைஃப் போயிட்டுருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிறு பயணம் கூட தூரத்து பயணமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சிறு வெற்றி கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெரு வெற்றியாக கிடைக்கும், பெரு வெற்றி கூட சிறு வெற்றியாக போயிடுங்க. அந்த மாதிரி மாற்றி கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருப்பது நல்லதுங்க. ரைட், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2க்கு அவர் 3ல் பயணிச்சிருக்கார். ஓகேங்களா? உங்கள் 2ஆம் பாவத்துக்கு மூணாம் பாவத்தில் கோச்சாரத்தில் ராகு பயணிச்சிருக்கார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ட்ராவல் பண்ணுறது, குடும்பத்தோட ஊர் விட்டு ஊர் போகிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இல்லை வீடு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை மாற்றுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திகிட்டே இருக்கும். இல்லை நம்மளுக்கு வருவாய்னா நம்ம ஒரு சம்பாதிக்க நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சம்பாதிக்கக்கூடிய வருவாய்க்கு உண்டான காரத்துவம் நம்மளுக்கு மாறும். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம அரிசி வாரம் பண்ணுறோம்னாக்கா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பருப்பு வாரம் மளிகை இப்படி இந்த மாதிரி லைனை மாற்றி விட்ரும். அப்போ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி காலகட்டம் பார்த்திங்கன்னா தன்னை விட்டு கொடுக்காத பேசுவோம், வீரியமாக பேசுவோம், எதையுமே பார்த்திங்கன்னா சுய கௌரவம் பார்ப்போம். இந்த மாதிரிலாம் பார்த்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. எந்த இடத்துல விட்டு கொடுவோம் அந்த இடத்துல இந்த டைமில் விட்டு கொடுத்து போகணுங்க. ஆனால் கிரக சூழ்நிலை விட்டு கொடுக்க வைக்காது. ஓகேங்களா? என்றைக்கும் கோவப்படாது, என்றைக்கும் பிடிவாதம் பிடிக்காது. இந்த இடத்துல பிடிவாதம் பிடிச்சி சில இதை நம்ம இழக்கிற மாதிரி வந்துடும். பெரிய ஒரு பாதிப்பு விட்டு கொடுத்து போன இடத்துல ஜெயிச்சிடலாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்தபடி 3க்கு 3 இருக்காருங்க. அப்போ 3க்கு 3 இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இளைய சகோதரில் பார்த்து இந்த காலகட்டங்கள் நல்லா வெற்றி பெறுவாங்க. ஓகேங்களா? நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா விடாமுயற்சி பண்ணுவீங்க. ஓகேங்களா? எதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா விடாமுயற்சிலாம் நீங்கள் எப்படி வெற்றி கண்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு ஃபோர்ஸ், நல்ல ஒரு வீரியம், நல்ல ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைப்பில் நம்மளுக்கு ஏதோ ஒரு டாட்டை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். 4ஆம் இடத்துக்கு அதாவது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு போயிட்டு இருக்காருங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா தாயாருக்கு விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வீடு வாங்குறதுக்கு ஒரு விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இது விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ அது தாயாரை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுற்றுலா பயணம், ஒரு தூரத்து பயணம், இந்த மாதிரி வெளியூர் மாவட்டம் இப்படி கூப்பிட்டு போயிட்டு வர்றது, வண்டி வாரத்தை நம்ம சுற்றுறது போகிறது வரதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பு உள்பட நம்ம சுற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சுகபோகம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா வெளியூரில் அதாவது உள்ளூரில் படிக்கிற படிப்பு நம்ம பெருசாக யூஸ் ஆகாது இந்த டைமில். உடனே பார்த்தீங்கன்னா மாற்றி நம்ம வெளியூரில் போய் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த படிப்பு என்றைக்கு நம்ம மார்ஜின் உண்டு. அதே மாதிரி படிப்பு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரின் போகிறது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஊர் விட்டு ஊர் பயணிக்கிறது, மாவட்டம் பயணிக்கிறது, அந்த மாதிரி பயணிச்சு ஒரு படிப்பு ஒரு கல்வி நம்ம கட்டு அது ஒரு டிகிரி வாங்குறோம்னா அது நல்ல ஒரு பின்னாடி நல்ல வேல்யூ இருக்குங்க அதுக்கு. ஓகேங்களா? அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ரசாயனம் சம்மந்தப்பட்ட அதாவது சட்டத்துக்கு போகிறோமான ரசாயனத்துக்கு சம்மந்தப்பட்ட தொழிலாகவும், அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ், காற்றாலை பிஸ்னஸாக, கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தொழில் படித்து ஒரு அங்கீகாரம் பெற்றுட்டிங்கன்னா அது வேறு லெவலில் உங்களுக்கு கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5க்கு 11 இருக்காருங்க. ஓகேங்களா? 5ஆம் இடத்துக்கு இப்போ கோச்சாரத்தில் 11 ராகு இருக்காரு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிலர் திருமணம் ஆகாதவங்களுக்கு செகண்ட் லவ் மேரேஜ் நடக்கும். ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்து இயற்கையாக செகண்ட் மேரேஜ் நடக்கும். இல்லை நம்மளோட குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருப்பாங்க, 2வது காதல் திருமணம் நல்லாயிருக்கும், இல்லை 2வது திருமணம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு மாந்திரிக ஜோதிடம், இந்த மாதிரி ஒரு மந்திர உச்சாகரம், ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சொத்து பத்து இட வாசல் இதெல்லாம் இருக்குதுனாக்கா அது மூலம் லாபத்தை பெறுறது, மூத்த சகோதரி லாபம் பெறது, குழந்தைங்க மூலம் லாபம் பெறுறது, இது எல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அரசியல் சம்மந்தப்பட்டது, கலைத்துறை சம்மந்தப்பட்டதில் எல்லாத்திலும் லாபம் இருக்கும். நம்ம நல்லா வேடம் போட மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த தொடர்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாந்திரிகமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்பில் கலைத்துறை இந்த மாதிரி அமைப்பில் எல்லாம் அரசியல் தொடர்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முதலீட்டில் நாம் பேர் வாங்கிடுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 6க்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லோன் எடுத்து தொழில் பண்ணுறது, கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, இதான் இந்த இடத்துல நடக்கும்போது பண்ணலாங்க. லாபத்தை கொடுக்கணும், பெருசாக மோசமெல்லாம் ஒன்றும் போகாது.
ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துக்கு நம்ம ட்ரை பண்ணுறது, ஓகேங்களா. அப்போ அது நம்மளுக்கு சோற போகாதுங்க, அது நல்லாயிருக்கும். அதே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாய் மாமனுக்கு ஒரு வளர்ப்பு தாய்க்கு வேலை ஆட்களுக்கு நம்ம ஒரு பண உதவி பண்ணுறோம்னா சிந்தனை யோசனை பண்ணி தான் செய்யலாம். ஆனால் யோசனை பண்ணி செய்கிறது நல்லதுங்க, ஓகேங்களா. ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேலை ஒரு அடிமை வேலைக்கு போகிற கூலி வேலைக்கு போகிற கொடுத்து வாங்குற தொழில் பயணம் சொல்லி பண்ணுறோம்னா பண்ணலாங்க. பார்த்து உஷாராக நிதானமாக பண்ணலாம், ஓகேங்களா. சிந்திச்சு பண்ணால் ஓகே தடங்களாக போகும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வரக்கூடிய கூட்டாளிகள் இந்த காலகட்டங்களில் நம்பிக்கை பாத்திரமா வருவாங்க. நம்ம வரக்கூடிய வரணும் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாளி நம்பலாம், அதாவது நம்ம மனைவி நம்பலாம், ஓகேங்களா. நம்ம சமூகத்தில் முக்கியமான பிரமுகரை நம்பலாம், ஓகேங்களா. நம்பி ஒரு காரியத்தை செய்யலாம், ஓகேங்களா. அதனால் செய்யும்போது நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த வேலை பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய வரன் இந்த மாதிரி காலகட்டம் நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் வரக்கூடிய நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும். இனம் விட்டு இனம் வரனாக இருந்ததுன்னா மிக சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது, நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 8க்கு 8ஆம் இடத்துல இருக்கார், ஓகேங்களா. 8க்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுப்பாருங்க. இன்னொரு பயத்தை கொடுப்பாரு, திடீர்னு ஒரு சரிவு கொடுக்கும், அப்படி டபுளாக கொடுத்துருவாருங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மறைப்பொருள், ஒரு புதையல், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் சிறப்பாக நடக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் போர் போட முடியாமல் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர் போடக்கூடிய அமைப்பு. மெயினாக பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலில் போடக்கூடிய அமைப்பு, ஓகேங்களா. இல்லை ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு தலையிட்டு அந்த இடத்துல ஒரு தண்ணி ஸ்தாபனம் அமைச்சு கொடுக்குற அமைப்பு இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் காப்பீடு, இன்சூரன்ஸு இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் காப்பீடு, அதே மாதிரி கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாம் வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்குமா, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய பாயிண்ட் கிடைக்குங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 9க்கு 7ஆம் இடத்துக்கு போயிட்டு இருக்காரு, ஓகேங்களா. அப்போ 9க்கு 7ஆம் இடத்துல போகிறாருன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரி திருமணம்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு பாக்கியமாக அமையுங்க, ஓகேங்களா. அப்போ நம்ம தந்தையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை பண்ணிக்கூடிய வாய்ப்பு, ஓகேங்களா. சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தருமுகத்தை காரிக்கிறதுங்கிற பொறுப்பு நம்மளுக்கு கிடைக்கிறது. அதுபோல் சமூகமும் நம்மளுக்கு ஒரு பழக்கமாக வருது. எதிர்ப்பாளர்கள் நல்ல பழக்க வழக்கம் அதிகப்படியாக ஜாஸ்தி ஆகிறது, நம்ம அதிகப்படி விளம்பரமாகிறது. அது காலகட்டம் நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு 6ல் போயிட்டு இருக்காரு, ஓகேங்களா. அப்போ 10க்கு 6ல் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது முத சொன்ன போதாங்க, அதாவது 6க்கு 6ஆம் இடத்து 10ல் இந்த மாதிரி, இது வந்து 6க்கு 10ல் இருக்காரு, 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு, ஓகேங்களா. அதே மாதிரி தாங்க தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லோன் எடுத்து தொழில் பண்ணி கடன் வாங்கி தொழில் பண்ணுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும். படிப்பும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரசாயன படிப்பு அந்த மாதிரி வந்து ராகு தகுந்த மாதிரி படிப்புங்க, ரசாயனம் சம்மந்தப்பட்டது, சேர்மன் சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாய சம்மந்தப்பட்டது, கார்பன் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் அமைப்புகள் நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்குங்க, ஓகேங்களா. ஒரு சிறப்பு கிடைக்கும். அதிகப்படியே வேலை ஆட்களை போட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி கமிஷன் அமைப்பு, ஒரு கூலிக்கே தொழில் பண்ணாலுமே அது நம்ம லீடர்ஷிப்பாக இருந்து நம்மளுக்கு கீழே ஒரு 10-15 பேர்த்து போட்டு வேலை வாங்குறது, அதெல்லாம் நம்மளுக்கு அமைப்பு கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி காலம் பார்த்தீங்கன்னா விரும்பி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா. அப்போ குழந்தைங்க மூலியமாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, குழந்தைங்களோட செயல்திறன் மூலியமாக நம்ம லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ குழந்தைங்க ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அது தொழில் மூலியமாகவோ இல்லை அவங்க செயல்திறன் மூலியமாகவோ ஒரு படிப்பு மூலியமாகவோ நம்மளுக்கு ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பூர்வீகத்து மூலியமாக நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒரு குலதெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வ அருளில் போய் ஒரு வேண்டுதல் வச்சோம்னா அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாயிண்ட் கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 12ஆம் வந்து 4ல் போயிட்டு இருக்கிறாங்க, 12ஆம் இடத்துக்கு 4ல் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் தூரத்து பயணம், வண்டி வாகனத்தெல்லாம் அதிகம் பயணிப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, உச்சக்கல்வி சொல்லக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கக்கூடிய இப்போ வெளிநாடு, வெளியூர், ஃபாரின் இந்த மாதிரி இப்படி போய் படிக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ தாயார் மூலிமா நம்ம வந்து வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கூடிய வாய்ப்பு, இது நம்மளுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக போகக்கூடிய வாய்ப்பு. நம்ம சொந்தமாக வண்டி வாகனம் வாங்கிட்டு வெளியூர் வாகனம் போட்டு சுற்றுலா ஒரு பயணம் போயிட்டு வர்றது, ஒரு கும்பாபிஷேகம் போகிறது, ஓகேங்களா. இந்த மாதிரி சுற்றுப்பயணம் மட்டும் பெரிய முதலீடு போட்டு பண்ணுறது, ஒரு பிஹெச்டி படிப்புகள் படிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் சிறப்பம்சம் கொடுப்பாங்க. போய் பயணிச்சு பாரு, சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலன் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க, சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.
வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.